பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இல்லை கவனிங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஆதியில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்போ ரட்சிக்கப்படும் பொழுது எல்லா ஜெபத்துக்கும் வருவாங்க. நீங்கள் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, ஊழியர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லா ஜெபத்துக்கும் உற்சாகமாக வருவாங்க. அப்படியே படிப்படியாக என்ன செய்வாங்கன்னா, சபைக்கு வர்றதை நிப்பாட்டிடுவாங்க, ஆராதனைக்கு வர்றதை அசுத்தம் பண்ணுவாங்க, சபை கூடி வர்றதில் விட்டுருவாங்க, ஊழியர்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படின்னு பாருங்கள், பெரியவர்கள் மட்டும் இல்லை, வாலிபர்களையும் நான் சொல்லுகிறேன். வாலிபர்களுக்கும் இந்த வசனம் உண்டு. அநேக வாலிபர்கள் இப்படிதான் ஆதியில் நல்ல ரட்சிக்கப்பட்டு ஆதியில் பார்த்தீங்கன்னா தேவ அன்புக்குள்ளாக வைராக்கியம் கொண்டு இருப்பார்கள். ஆனால் நல்ல கவனிங்க, இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. ஆதியில் இருந்த அன்பை விட்டுறான். ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அப்போ ஆகையால் நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. நல்லா கவனிங்க, நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்தீங்க, எதில் விழுந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். பேசி கொண்டிருக்கிற எனக்கும் தான் அந்த வசனம். அப்போ உண்மையாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமாய் உண்மையாய் வாழும் பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ என்ன நிலைமையில் நீங்கள் விழுந்திருக்கீங்க? ஏன் சபை கூடி வருதில் வர முடியலை? ஏன் ஊழியக்காருடைய போதனையை நம்மளால் கேட்க முடியலை? ஏன் வேதம் வாசிக்க முடியலை? ஏன் ஜெபிக்க முடியலை? அப்படின்ற நிலைமை உங்களுக்கு தான் தெரியும் எதில் விழுந்திருக்கிறீங்கன்னு. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, என் வேதாகமம் சொல்லுகிறது, நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி அதிலே ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. எல்லா கவனிங்க, ஆதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ஓடி வந்தியோ, எப்படி அவருக்குள்ள அன்பு செலுத்தினியோ, எப்படி வேதம் வாசிச்சியோ, எப்படி ஜெபித்தியோ, அந்த வசனம் சொல்கிறது, ஆதியிலே நீ செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் என்று நீக்கி விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் என்ன நிலைமையில், எந்த சூழ்நிலையில், எந்த பாவத்தில் உங்களால் அதை விட்டு விலக முடியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் இதிலேருந்து விடணும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், என்னால் விட முடியலை, இதிலேருந்து எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது, கர்த்தர் உண்மையாய் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை தேவனிடத்தில் வாங்க வந்து நீங்கள் என்ன நிலைமையில், எந்த பாவத்தில், எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்பதை உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கும் தெரியும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ அதிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலிருந்து நீ என்ன பண்ணு, மனம் திரும்பு சொல்லுகிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை தன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் மனம் திரும்புங்கள். வாலிப பிள்ளைகளே மனம் திரும்புங்கள். சிறு பிள்ளைகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, முதியோர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன நிலையில் விழுந்திருக்கிறீங்க, எந்த பாவத்தில் இருக்கிறீங்க, எதை உங்களால் விட முடியலையோ அதை தேவனிடத்தில் கேட்டு அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆதியில் கொண்டிருந்த அன்புக்குள்ளே ஓடி வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரிடத்திலே அன்பு கூறுங்க. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வெண்குச்சி உன்னுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.